Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஎஸில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு 3 மார்க் கொஸ்டின் லெசன் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃபன் அண்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு இதில் பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கொடுத்து 2 அட்டன் பண்ணுவேன். ஐ மீன் பார்த்தீங்கன்னா நம்ம 10th 2 மார்க்காக படிச்சிருப்போம். இங்கே வந்து 3 மார்க். ஸோ அந்த 3 மார்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டனாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 லெசன் நிறையா கொஸ்டின் இருக்குது. அதுலேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் வந்து கிரியேட் பண்ணி ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் இருக்குது. அதுவுமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் மார்க் பண்ணி அதில் இந்த ஆன்சரோட நீங்கள் படிச்சிங்கனாலும் சரி இதில் வந்து கட்டாயம் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்தீங்கன்னா why didn't the grandmother feel sentimentally when the author went abroad for higher studiesனா அதுக்கான ஹெட்டிங் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு ஹெட்டிங் ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா grandfather feel sentimentally அதுக்கான பார்த்தீங்கன்னா சைட் ரேட்டிங் எழுதி அதுக்கான ஆன்சர் டேரெக்டாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர்னு ஹெட்டிங் போட்டு ஆத்தர் கிராண்ட் மதர் ஷார்ட் பாயிண்ட் அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாக்டாக எழுதினீங்கன்னா போதும். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் த கிராண்ட் மதர் அட் ஹோம். என்னெல்லாம் அவங்களோட ஒர்க் தானே எவ்ரி மார்னிங் ஷி ஒர்க் அப் அண்ட் கெட்டிங் ரெடி ஃபார் ஸ்கூல் ரெசிட்டிங் அண்ட் மார்னிங் ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்களோட பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த்துக்கு ஹவு டிட் மேரி கோம் மேனேஜ் டு கெட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் அ ட்ரிப் டு த USA. Financial support பண்ணி மேரி கோம் செலக்டட் டு பார்ட்டிசிபேட் in an international event in the USA. Her father could give only ₹2,000. her friend அதில் அந்த அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் அவங்க வந்து போவாங்க. அந்த கான்செப்ட் கரெக்டாக எழுதிடணும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் how was she felicitated on a return to India. that means வந்து இப்போ மேரி கோம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு கொடுத்தான்னு சொல்லி கேட்டுரு அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ஹூ ஆர் த சிட்டிசன் ஆஃப் ட்ரீம் லேண்ட் அண்ட் ஒய் ரொம்ப முக்கியமானது. ஸோ ட்ரீம் லேண்ட் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பாயிண்ட். ஸோ அந்த சிட்டிசன் ஆஃப் ட்ரீம் லேண்ட் அதுக்கான ரீசன் எழுதுறோம். நெக்ஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன் மைண்டட் இன் த ரிகார்ட் அஸ் த வெர்ச்சு பை லிண்ட். தட் மீன்ஸ் வந்து கிறிஸ்டியன் லிண்ட் கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து certain people அதோட கான்செப்ட்டில் ஸோ டேரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் ஹவு டஸ் த நரேட்டர் டிஸ்கிரைப் த மேன் ஹூ அப்ரோச் ஹிம். எப்படி அவர் பார்த்தீங்கன்னா நரேட்டர் வந்து அவர் அப்ரோச் பண்ணவரை வந்து பார்த்தா எப்படி நரேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதுக்கான சைட் ரேட்டிங் போட்டு ஆன்சர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ 9th வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டைப் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் இன் ஓல்டன் டேஸ். அந்த காலத்தில் எப்படி இருந்தால் சொல்லிட்டு இந்த ஓல்டன் டேஸ் ஸ்காலர்ஸ் அண்ட் போயட்ஸ் நோன் த சாம்பர்ஸ் ஆஃப் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் லார்ட்ஸ் அண்ட் நோபல்ஸோட கம்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் ஹவு கேன் பட் ஹவு கேன் ஏ கிராண்ட் கிவ் பேக் டு இஸ் சொசைட்டி. என்ன செய்யணும் அப்படின்றது அது இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர். அவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் டைம் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆஃப்டர்நூன் கிராண்ட் மதர் ஸ்பெண்ட் half an hour ஃபார் ஸ்பேரோ. திஸ் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்தா ஒய் டிட் கிராண்ட் மதர் அக்கம்பனை த ஆத்தர் டு ஸ்கூல்னா அதுக்கான ரீசன் கரெக்டாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 ஒய் டிட் ஷி கால் ஹெர்செல்ஃப் ஏ லக்கி. ஏன் எதுக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மேரிகம் வந்து பார்த்து மேரிகோம் ஷீன்றது வந்து ஆக்சுவலி எப்படி ஒய் டிட் மேரிகோம் கால் ஹெர்செல்ஃப் ஏ லக்கி அதுக்கான கான்செப்ட் அதுக்கான ரீசன் மென்ஷன் பண்ணேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் மட்டும் மாறி இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃபஸ்ட் மோட்டிவேஷன் ஃபார் ஆல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி. அதுக்கான பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மோட்டிவேஷன் பற்றி நம்ம என்ன பண்ண சைட் ரீடிங் போட்டு எக்ஸாக்டாக அதுக்கான ஆன்சர் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா why did and wish to avoid in his life அதுக்கான ரீசன் என்ன சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா why did the clerk say that was not entered in the place-னா ஸோ அது அந்த சைட் ரேட்டிங் போட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி நீங்கள் எந்த கைட்னாலும் படிச்சுங்க. கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 why did Mary Kom think that she should not return empty handed. ஸோ என்ன ரீசன் she did not want to disappoint the people who had made all efforts to send her to USA. hence அதனால தான் அவங்களோட எல்லாரும் நமக்காக பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கட்டாயம் அச்சீவ் பண்ணுற கான்செப்டுக்காக தான். நேம் ஏ ஃபியூ திங்ஸ் தட் எ பர்சன் ரிமெம்பர்ஸ் ஈஸிலி. என்னென்ன ஃபியூ திங்ஸ்னால் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி கம்பேரிசன் பண்ணும்போது இந்த டெலிஃபோன் நம்பர் அட்ரஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் த நேம் ஆஃப் த ஆக்டர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ டைட் கார்னர். ரொம்ப முக்கியமானது டைட் கார்னர். இந்த கொஸ்டின் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் கார்னரில் கம்பேர் பண்ணக்கூடியது தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 வாட் வாஸ் த நரேட்டர்ஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷன். நரேட்டர் ஃபினான்ஷியல் கண்டிஷன் 63 pounds மட்டும் தான் வச்சிருந்தாரு. ஸோ அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் ஆஃபர் டு த நரேட்டர்னு என்ன அடிஷ்னல் 50 guineas வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் 23rd வந்து வாட் வேஸ் ஹேவ் யூனிவர்சிட்டி இம்ப்ரூவ் த சொசைட்டி அதுக்கான சைடு ரீடிங் போட்டு எழுதணும். 24th வாட் வேர் த கண்டென்ட் ஆஃப் ரியான் பாய்ஸ்னா அதுக்கான 10 ரியான் பேக்ஸ் எழுதிட்டு அதுக்கான ரீசன் எழுதிடும். 25th வந்து வாட் டிட் ஷி கன்சிடர் ஹர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். தட் மீன்ஸ் ஷீ இந்த வந்து மேரி கோம் வாட் டிட் மேரி கோம் கன்சிடர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஒய். அப்போ மேரி கோம் ரிட்டைன் ஹர் வேர்ல்ட் டைட்டில் இன் 2006 பை டிஃபீட்டிங்
ரொமேனியா பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசனோட மென்ஷன் பண்ணி. ஸோ ஓவரால் இதில் பார்த்தா இந்த 3 மார்க் கொஸ்டின் 25 கொஸ்டின் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லெசனுமே மேக்ஸிமம் 10 கொஸ்டின் மேலே இருக்குது. ஸோ எல்லா லெசன்ஸ் சேர்த்து வந்து பார்த்தா இந்த 25 மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். இது 25மே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2019 2024 ஜூன் வரைக்கும் கேட்ட எல்லா பப்ளிக் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். அடுத்தது வந்து பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். கட்டாயம் அந்த பாயிண்ட் கொஸ்டின் 8 மார்க்கில் நீங்கள் மேக்ஸிமம் 4 மார்க் அலிட்ரேஷன் ஒன்று, ரைமிங் அவுட் ஒன்று, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் சிமிலி மெட்டாபர் பர்சனிஃபிகேஷன் கான்செப்ட் வரும். ஸோ அதோட மீதி இருக்க கொஸ்டின். ஸோ ஹூ ஆர் தே ஆர் த மாடர்ன் பீப்புள். ஐஸ் பிளாக்டு கோல்ட் ஐஸ் ரொம்ப 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 முக்கியமானது. ஐஸ் பிளாக்டு கோல்ட் ஐஸ் கொடுத்தாங்கனாவே மெட்டாஃபர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா why does the poet wants to relearn how to, இந்த கொஸ்டின் நிறைய டைம் whom does the poet want to relearn, the poet want to learn from his son. நெக்ஸ்ட் how do people shake hands, அதே மாதிரி what is the according to the speaker. இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பார்த்து காக்டெயில் ஃபேஸ்னு சொல்கிற போது பார்த்தீங்கன்னா ஷோவிங் மிக்ஸ்டு எமோஷன் அண்ட் ஃபீலிங். அதே மாதிரி செகண்ட் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. whom does the poet admire, யார் வந்து அட்மியர் பண்ணுற. ஃபார் வாட் ரீசன் டு த அத்லெட்ஸ், அந்த அத்லட் ஃபார் த மணி ஃபார் த ஃப்ளஷர், அது அவங்களோட ஸ்வெட்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாட் ப்ளீசஸ் த ஈகோ, ஒய் ஆர் த அத்லட்ஸ் ஆஃபன் ரஃப் டியூரிங் த பிளே, அதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட் ஹாக்கி ஜாக்கி நிறைய டைம் கேட்டு. ஜாக்கி மீன்ஸ் வந்து ஹார்ஸ் ரைடு. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 8th கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பாய்ட்ஸ் ஃபேத், பாய்ட்ஸோட நம்பிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் trait of nature do we see here. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாட் டஸ் ஹெவன் ரெஃபர் டு, தட் மீன்ஸ் காட்ஸ் பிளேஸ் கம்பேர் பண்ணுறோம். வாட் டஸ் போயட் கால் இட் ஹோலி, ஹோலின்ற சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவன் டு மேக் மேன் ஹாப்பி. அதுக்கப்புறம் வாட் டஸ் லேமட் மீன்ஸ், லேமட் மீன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் சாரோ. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லும்போது கொஸ்டினாக கேட்டாங்கன்னா ரெட்டாரிக்கல் கொஸ்டின் கம்பேர் பண்ணணும். டஸ் த போயட் டாக் அபவுட் எ ரியல் கேட், நோ த போயட் டஸ் நாட் டாக் த ரியல் கேட், த போயட் டாக் அபவுட் த பிக்ஸ்டா ஆர் இமேஜினரி. ஒய் இஸ் இ கால்டு த ஹிடன் பார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டோட ரீசனோட கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்காட்லாந்து யாராலே கண்டுபிடிக்க முடியாத கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஒய் டஸ் த பிளேயிங் ஸ்காட் ஃபுல் டிஸப்பாயிண்ட், ஏன்னா அந்த மிஸ்ட்ரிஸ் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் நாட் ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிக்க முடியாது, எஸ்கேப் ஆகிருக்கும் அந்த கான்செப்டோட. இந்த பிளேயிங் ஸ்குவாட் ரெஸ்ட் டு தி கிரைம் த ஸ்பாட்டு. பட் மெக்காவிட்டி அந்த கேட் வந்து எஸ்கேப் ஆகிருக்கும் அந்த கான்செப்ட்டில். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன் மேட் ஃப்ரம். நெக்ஸ்ட் வாட் டஸ் ஹி ப்ரிட்டண்டட் டு, ப்ரிட்டன்னா ஆக்ட் பண்ணுறது. ஹவ் இஸ் த மெக்காவிட்டி டிஸ்கிரைப் இன் திஸ் லைன். த கேட் இஸ் டிஸ்கிரைப் இஸ் டீடைல் இன் த ஷேப் ஆஃப் த கேட் அண்ட் இஸ் அ மான்ஸ்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடியது. மான்ஸ்டர் அப்படின்றது சொல்லிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க் ஆர் ஈவில் குவாலிட்டியில் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படி கோத்ரூ பண்ணிட்டோம். ஒய் டு தே நீட் இஸ் ஃபுட் பிரிண்ட் எப்படி கண்டுபிடிக்கின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மெக்காவிட்டி பிளேம்டு ஃபார். அதுக்கப்புறம் வேர் இஸ் இ. நெக்ஸ்ட் வந்து ஒய் இஸ் திஸ் அண்ட் இஸ் விஸ்கட் அண்ட் கம்பல்ட். நெக்ஸ்ட் வந்து ஹவ் இஸ் த கேட் டிஸ்கிரைப் இன் த எபோ லைன். எப்படி மெக்காவிட்டி அந்த போயமில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் விச் கேட் இஸ் பீயிங் டாக்னா மெக்காவிட்டி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேர்ட் சொல்லும் போது வந்து கான்ஃபிடென்ட் ஆர் சொபஸ்டிகேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹூம் டஸ் வி ரெஃபர் டுனா ஆர்டினரி பீப்புள். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஹவு டு வி ரியாக்ட் டு டிஃபிட்னா வி ஷுட் டிஃபீட்டோட கான்செப்ட் இப்போ விச் இஸ் கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ராங் வேர்ட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பிரேவரி சொல்கிறோம். வாட் இஸ் த ஸ்பீக்கர் ப்ரௌட் ஆஃப் த ஸ்பீக்கர் ப்ரௌட் ஆஃப் த பொசிஷன் ஹி ஹோல்ட்ஸ் இன் லைஃப். நெக்ஸ்ட் கம்பெனி ஹவ் இஸ் த ஸ்பீக்கர் போத் ஹம்பிள் அண்ட் ப்ரௌட் ஆஃப் த கான்செப்ட். ஹூ இஸ் செக்கிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாபர் கன்சிடர். ஹூ ஆர் கன்சிடர் ரிச். நெக்ஸ்ட் வாட் இஸ் தேர் அசட், அதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும். தட் மீன்ஸ் இதில் ஓவராலாக சொல்லும் போது பார்த்தா லெசன் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் எழுதுவோம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 3 மார்க்கு 6 மார்க்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க், ஓவரால் 14 மார்க். இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போது கட்டாயம் வந்து இதில் வந்துடும். ஸோ எல்லா கொஸ்டினும் படிக்க முடியாது. அதனால் மார்க் பண்ணி இந்த கொஸ்டின் எல்லாமே இதில் போட்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 3 மார்க் கொஸ்டினும் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்ண 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் பண்ண கொஸ்டின் எல்லாமே தொகுத்து இந்த ஆன்சர் அப்லோட் பண்ணியிருக்கனால ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் எந்த கைனாலும் படிச்சுங்க, கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நமக்கு 2 days இருக்குது. இந்த 2 days படித்து எழுதி பார்த்தீங்கன்னா கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா கேட்டகரி 1 மார்க் 2 மார்க் எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மற்ற அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் மற்ற கேட்டகரி நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.